ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பேராமெடிக்கலில் ஒரு பெஸ்ட்டான சூப்பரான டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை ஓனர் ரிவ்யூ கேட்டு அந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கவுன்சிலிங்கில் பேராமெடிக்கல் போட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி. இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டீம்டு காலேஜஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரொம்ப கம்மியான காலேஜஸ் மட்டும்தான் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபிக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையாகவே வேல்யூ இருக்கா இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டிபார்ட்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் 4 வருஷம் படிக்கிற டிபார்ட்மெண்ட். 3 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபியூச்சரில் உண்மையாகவே வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ரிவ்யூ வச்சு கேட்டதில் அவங்களோட சீனியர்ஸ் போன பொசிஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ஸ் போயிருக்காங்க. அப்ராடு போனவங்களும் நல்ல பொசிஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. சேலரி வைஸ் பார்க்கும்போது மற்ற பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் விட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமான சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அப்ராட் நீங்கள் போகணும் அப்படின்னா தாராளமாக ஈஸியாக போய்க்கலாம். ஸோ அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு போனீங்கன்னா மினிமம் சேலரியாகவே உங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நிறைய சேலரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பொசிஷன்ஸ்க்குலாம் நீங்கள் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து பாலிசோம்னோகிராஃபிக் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்லீப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர் ஸ்லீப்பிங் இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இந்த பாலிசோம்னோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் வேலை பார்க்க முடியும். அடுத்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல்மனரினா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை பார்க்கலாம். அடுத்து ஹெல்த் கேர் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். அடுத்து ப்ராடக்ட் ட்ரெய்னர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெய்னர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா ஒரு மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது ரெஸ்பிரேட்டரி தெரபிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்காகவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ட்ரெய்னராகவும் நம்மளால் போக முடியும். இப்போ அடுத்ததாக பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட். ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா இந்த க்ரானிக்காக ரொம்ப நாளாக நம்மளுக்கு டிசீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஆஸ்துமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த டிசீஸ்லாம் ரொம்ப நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற லைனுக்கு நம்மளால் போக முடியும். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியோனேட்டல் ரெஸ்பிரேட்டரி கேரில் நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். நியோனேட்டல் ரெஸ்பிரேட்டரி கேர் அப்படின்னா பிறந்த குழந்தைகளுக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து அடல்ட் கிரிட்டிக்கல் கேர்லேயும் நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் அப்ளிகேஷன் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏரியாஸ்க்கு உங்களால் போக முடியும். கிளினிக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், நர்சிங் ஹோமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், மெயினாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். அகாடமிக் இன்ஸ்டியூட்டில் நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அகாடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் வச்சு நடத்தக்கூடிய காலேஜஸில் நம்ம போய் டியூட்டராக நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆளுகளே கிடையாது. படித்து முடித்தவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ வேக்கன்சிஸும் நிறையா இருக்குது. ஓவரால் இந்தியா போனீங்கனாலும் உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு பிஜி பண்ணணும் அப்படின்னாலும் எம்எஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களால் தாராளமாக பண்ண முடியும். ஸோ இதுவரையும் எவ்வளோ பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கேட்டிருப்பீங்க. பட் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க ரெஸ்பிரேட்டரி தெரபி படிக்கிறத ஒரு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே ஒரு பெட்டரான டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கும்போது காம்படிஷன் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். பட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸ் ரொம்ப கம்மி தான். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிஓடி டிபார்ட்மெண்ட் மாதிரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபிக்கு எப்படி காலேஜஸ் ரொம்ப கம்மியோ அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் காம்படிஷன் கம்மியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஜாபுக்கு போகும்போது ஈஸியான ஜாப்ஸ்க்கு உங்களால் போக முடியும். சேலரி வைஸ் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு கொடுக்குறது அதிகமான சேலரியை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண அப்ராடு போகலாமா இல்லையா, ஜாப்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங்கில் இருக்காங்க. ஸோ பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபிக்கு அப்ராடில் நிறைய வேக்கன்சிஸ் உங்களுக்கு ஓப்பனிங்கில் இருக்குது. ஒரு 6 மந்த் ஒன்ஸ் இல்லை 3 மந்த் ஒன்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு 2 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் இருந்தாலே போதும், அழகாக நீங்கள் அப்ராடுக்கு போகலாம். இந்த டிபார்ட்மெண்ட் நுரையீரல் சம்மந்தப்பட்டதா இல்லை மூச்சு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் யாராவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டர் தெரபியை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவுன்சிலிங்கில் ஒரு 180 190க்கு மேலே கட் ஆஃப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அஷூரன்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கம்மியாக உள்ளவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டர் தெரபி நான் கவுன்சிலிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பட் கவுன்சிலிங்கில் எனக்கு ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்காதுன்னு எனக்கே தோணுது. இன்கேஸ் கவுன்சிலிங் முடித்த பிறகு எனக்கு காலேஜஸ் கிடைக்கல, ஆனால் நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு யாராவது விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, பிஎஸ்சியில் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி உங்களோட கைடை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸோடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பேராமெடிக்கல் இன்னும் அட்மிஷன் போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது கம்மியான கட் ஆஃப் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.